இப்ப இது குடியாட்சி, மக்களாட்சி. மக்களாட்சியின் தலைவி யார்? திரௌபதி முர்மு. மக்களாட்சியின் தலைவியை நீ தேர்ந்தெடுத்தியா? இல்ல. அப்படின்னா இது என்ன மக்களாட்சி? வார்டு கவுன்சிலருக்கு ஓட்டு போடுறியா இல்லையா? போடுற. ஒரு வார்டு கவுன்சிலருக்கு வரிசையில் ஓட்டு போடுற நீ இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு ஓட்டு போடுவா போட மாட்டியா? போடுவ. அப்ப ஏன் நீ அப்படி தேர்தல் முறை வைக்கல? மக்களாட்சியின் தலைவரை மக்களே தேர்வு செய்ய முடியாது என்கிற அமைப்பு மக்களாட்சிக்கு எதிரானது. இதான் எங்க கோட்பாடு. அதை தகர்த்து அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றாங்கிறோம். இதான் இங்க இருக்கிறது. அப்ப இதுல நீங்க எங்களை என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த கட்டடத்துக்கு வெள்ளை அடிக்க வரல. நாங்க கட்டிய கட்டடத்தை இடிச்சு தள்ளிட்டு புதிதாக ஒரு கட்டடம் கட்ட வர்றோம். இதைத்தான் புரட்சியாளர் பகத்சிங் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து புத்தம் புதிதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதற்கு பேர் தான் புரட்சிங்கிறான். அப்படி ஒரு புரட்சிகர அரசியலை முன்னெடுப்பதால் தான் அடிப்படை அமைப்பு மாற்றம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை நாங்க முன் வச்சோம். இப்போ இங்க இருக்கிற ஆட்சியாளர் பாருங்க, நீங்க நல்லா கவனிச்சுக்கிறீங்க. நமக்கு 980 டிஎம்சி மில்லிமீட்டர் மழை பெய்யுது. 980 டிஎம்சி, 4000 டிஎம்சி நமக்கு தண்ணி கிடைக்குது. ஆனா நம்ம 150 டிஎம்சிக்கு கர்நாடகாவில் கையேந்திரம். நல்லா கவனிச்சுக்கணும் அன்பு பிள்ளைகள். 980 மில்லிமீட்டர் ஆண்டு ஒன்றுக்கு மழை சராசரி ஆவரேஜ். 4500 டிஎம்சி நமக்கு தண்ணி கிடைக்குது. அதுல நம்ம 1500 டிஎம்சி தான் பயன்படுத்துறோம். மீதி எல்லாம் கடல்ல விட்டுறோம். கடல்ல விட்டுட்டு அப்புறம் என்ன அதிபுத்திசாலி சயின்டிஸ்டுகள் என்ன செய்யறாங்கன்னா 50,000 கோடிக்கு ஆர்வ முறை ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் அப்படின்னு ஒரு முறை இருக்கு. அது அமெரிக்காவுடைய தொழில்நுட்பம். நீ இந்த பாரு அக்கஃபனா கிண்ல இந்த மினரல் இருக்குல்ல, அதை வாங்கி இப்படி குடிக்கிறீல, ஒவ்வொரு மடக்குக்கும் அமெரிக்காக்காரனுக்கு காசு கட்டுறேன். நல்லா தெரிஞ்சுக்கணும் என் தம்பி தங்கைகளை, வேற எவனும் சொல்லித்தர மாட்டான். அண்ணனை தவிர உனக்கு யாரும் சொல்லித்தர மாட்டான். ஏன்? நான் ஓட்டுக்காக வந்தவன் இல்லை, இந்த நாட்டுக்காக வந்தவங்கிறதுனாலதான் நான் இதை உனக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்ப இந்த ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் வீட்டுல கூட நீ வீட்டுல விட ரிவர்ஸ் ஒரு ஆர்வ முறையில நீயே சுத்திகரிச்சு குடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கான். இதுக்கு 50,000 கோடியை நம்ம அரசு செலவு பண்ணுது. எவ்வளவு? 50,000 கோடி. நல்லா கவனிச்சுக்கணும். இப்ப பைத்தியக்காரருக்கு பிறந்த பைத்தியக்கார பயில்களா இங்க வாங்கடா. 50,000 கோடிக்கு ஆறை சீரமைச்சு ஏரி, குளம், குட்டை, கரணை, தாங்கல், ஏந்தல் இப்படி ஏகப்பட்ட நீர்த்தேக்கங்களை உருவாக்கு என்று நம்ம சொல்றோம். மழை இயற்கை சூரிய ஒளி அது தந்தை கடல் தாய் இருவரும் இணைந்து நீராவி ஆகி அது அப்படியே மேல வருது. மேல போய் குளிர்ந்து மேகமாகுது. எடுத்தவனே அவர் மேகமாகிறது இல்ல. அவர் எப்ப மேகமாகிறாரு? மனித உடல் வேர்வை, மரங்களின் வேர்வை, விலங்குகளின் வேர்வை, இதெல்லாம் நீராவி ஆகி போகுது. மரத்துக்கெல்லாம் வேர்க்குமா சீமான்? வேர்க்குது. வேர்க்காத மரம் இருக்கா? சமான் இருக்கு. சீம, கருவேலை, யூக்கலிப்டஸ் 2 மரத்துக்கு வேர்க்காது. அது நீர் உறிஞ்சி. நல்லா விளங்கணும். இது அறிவியல் பாடம். இதை நீ கத்துக்கிறாம எனக்கு ஓட்டு போட்டு ஒரு பயனும் இல்ல. இப்ப இது மேல போகுது. அப்ப மேகம் ஆக மாட்டேங்குது. காற்று மண்டலத்தில் சுத்தி கொண்டிருக்கிற கரி, தூசி எல்லாம் சேர்ந்து மேகமாயிருது. மேகத்தை தள்ளிக்கிட்டு போகுது காத்து போகும்போது அங்க ஒரு பெரிய அரண்மனை சோறு மாதிரி இருந்து ஒருத்தர் தடுக்கிறாரு. அவர் தான் மலை, ஹில் பிரேக். அவர் நின்று தடுக்கிறார். அங்க இருந்து என்ன பண்ணுது? 3000 அடிக்கு உயர்ந்து இருக்குது மலை. அதுக்கு மேல 300 அடிக்கு உயர்ந்து இருக்குது காடு. அந்த காடுகள், மலை முகடுகள் இருக்கிற காடுகளை நட்டது நம்ம பாட்டனோ தாத்தனோ பூட்டனோ கிடையாது. அங்க நட்டு வளர்த்தது அவ்வளவு மரங்களையும் பறவைகள். அதை நல்லா வச்சுக்கணும். ஏன் காக்க சத்தா, கொக்கு சத்தா, குருவி சத்தா, இந்த மாடு சத்தா, மனுஷன் தின்னாலும் அந்த கதையை ஏன் நம்ம பேசுறோம்னா, இந்த விதைகளை அங்க கொண்டு போய் தூவியது அவ்வளவும் பறவைகள். அந்த மரங்களின் பயன் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேகம் எங்க குளிர்ச்சியா இருக்கோ அங்க மழை கொட்டிடும். தெரிஞ்சுக்கிட்டியா? அப்ப எங்க குளிர்ச்சியிலேயோ திருப்பி வந்து கடல்ல கொட்டிடும். அப்ப அந்த மலை முகடுகள்ல போனா அப்பா முண்டாசுக்கு தலப்பா கட்டிருக்க மாதிரி மேகம் அப்படியே மலையில படுத்துக்கிற தடுத்து அவர் நீட்டி வச்சிருப்பார், செக் போஸ்ட் மாதிரி. அப்ப அந்த மரங்களில் இருக்க குளிர்ச்சி மேகத்தை அறுவடை செய்து மழையாக பூமிக்கு கொண்டு வந்துருது. அங்க இருந்து மொத்தம் தண்ணீரை ஒரே நாள உருள விடாம கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சு கோர இந்த சோலை புற்கள், கிராஸ் லேண்ட் சமவெளியில் இருக்க புற்கள்,
அவன் மரம் இலைகள்லாம் அவங்களுக்கு உணவு தேவைக்கு வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா உருட்டி விடுறாங்க. அப்படி பல கோடிக்கணக்கான நீர்த்துளிகள் உருண்டு ஓடி வருவதுதான் பேரறிவியா பெருக்கெடுத்து கொட்டுது. அதுதான் ஆறாக உருமாறி ஓடுது. நல்லா கவனிச்சுக்கணும். இயற்கை சுத்திகரித்து தூய குடிநீரை வீட்டு வாசல்ல கொட்டுது. பிடிச்சுக்க குடிச்சுக்க பிடிச்சுக்க குடிச்சுக்க பிடிச்சுக்க குடிச்சுக்கன்னு. இந்த பைத்தியக்கார பயலுக்கு அடுத்த நொடியில் கடல்ல விட்டு 50,000 கோடிக்கு அதை சுத்திகரிக்கிறான். இந்த 50,000 கோடிக்கு ஏரி குளம் குட்டை தாங்கல் ஏந்தல் எல்லாத்தையும் தூர்வாரி இந்த நீரை சேமிச்சிருந்தா நிலத்தடி நீர் உயர்ந்திருக்கும். 400 அடி நீர் தோண்ட வேண்டியது இல்லை. நீங்க போர்வெல்ல தடை பண்ணணும். ஆள் குழாய் கிணறு முறையே தப்பானது. இப்ப இந்த வீட்டுல போர் போட்டிருக்கு, 400 அடி தண்ணியை உறிஞ்சிருது. இந்த மரம் எவ்வளவு தூரம் வேற இறப்போம்? எவ்வளவு தூரம் வேற இறக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 5 அடி, ஒரு 10 அடி. அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணிக்கு யார் கொடுக்கறது? அப்ப என்ன பண்ணணும்? மேல தேங்கி இருக்கிற நீரை தான் குடிக்க பயன்படுத்தணும். இல்லைன்னா கிணறு வெட்டி அந்த கிணற்று நீரை எடுத்து பயன்படுத்தணும். மேலே இருக்கிற தண்ணீர் விவசாயத்துக்கு பயன்படுத்தணும். கீழே மண்ணிலிருந்து எடுக்கிற தண்ணீரை குடிக்க பயன்படுத்தினா மணல் சிறந்த வடிகட்டு என்பதனால